வணக்கம். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவங்க, வானம் ஏறி வைகுண்டம் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி வந்து கிராமங்கள்ல சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து இப்பொழுது தமிழ்நாட்டு அரசியல்ல நடந்துகிட்டு இருக்கு. என்ன சம்பவம் நான் சொல்றேன் அப்படின்றத நான் சொல்ல சொல்ல உங்களுக்கே வந்து புரிஞ்சிரும்னு வச்சுங்களேன். இன்று காலை பீகாருக்கு பயணம் பண்ணியிருந்தாரு நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஐஆர் அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் பீகார்ல வரக்கூடிய அதாவது வர செப்டம்பர் மாதம் நவம்பர்ல வந்து அங்க தேர்தல் வந்து நடக்க போகுது. அதை முன்வைத்து அங்க வந்து தீவிர வாக்காளர் திருத்த பட்டியலை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அது வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதான் வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வாக்காளர் பட்டியல்ல. நிறைய பேரை வந்து நீக்கினாங்க, நிறைய பேரை சேர்த்தாங்க. ஸோ இதுல வந்து நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு இஷ்யூவாக இப்பொழுது காங்கிரஸ் வந்து தங்களுடைய அரசியலாக முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையம் பல முறைகள் பல இடங்கள்ல வந்து இதை வந்து மறுத்திருந்தாங்க. பிஜேபியும் வந்து இதை மறுத்திருந்தாங்க. ஆனா காங்கிரஸ் வந்து இல்ல இல்ல இறந்தவங்களோடு யாரெல்லாம் வந்து இறந்துட்டாங்கன்னு தேர்தல் ஆணையம் சொல்றாங்களோ அவங்களோட நான் உட்காந்து டீ குடிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல வந்து முறைகேடுகள் நடந்திருக்கு. நிறைய பேரை வந்து உயிரோடு இருக்கிறவங்கள இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. இறந்தவங்களை வந்து உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சேர்த்திருக்காங்க. ஸோ நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரமாக எங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் இதை ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தல் பிரச்சாரமாகவே வந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க பீகார்ல. ஸோ இது தொடர்பாக கடந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஒரு ஒரு பேரணியை வந்து அங்க ராகுல் காந்தியும் தேஜஸ்வி யாதவும் வந்து தொடங்குறாங்க. அந்த பேரணியானது நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு 10 நாள் ஆயிப்போச்சு. இன்னைக்கு 27 தேதி விநாயகர் சதுர்த்தி 27. ஸோ இன்னைக்கு நடக்கக்கூடிய தர்பங்கா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அந்த பேரணியானது நடக்குது. அந்த பேரணியில கலந்துக்கு தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனி விமானம் மூலியமாக இன்று காலை ஒரு 7:30 மணி அளவுல கிளம்பி பீகார் போய் அந்த தர்பங்கா அப்படின்ற இடத்துல வந்து நடக்கக்கூடிய அந்த எஸ்ஐஆருக்கு எதிரான அந்த பேரணியில வந்து கலந்துகிட்டு இருக்காரு. ஸோ இதுதான் வந்து இப்பொழுது சமூக வலைதளங்கள் மட்டும் இல்லாம முக்கியமான மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஈவினிங் இதுதான் வந்து தலைப்பாக எடுத்து விவாதிப்பாங்க. இந்தியாவை திருத்த, இந்தியாவை மாற்ற, இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து ஸ்டாலின் அவர்கள் கிளம்பிடுவாரு. இந்தியாவை காக்க போற அடுத்த ஒரு வல்லமை ஸ்டாலின் அவர்கள்ட்ட தான் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து பில்டப் வந்து கொடுக்க இப்பொழுதே ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ என்ன அங்க பேசும்பொழுது சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜனநாயகத்துக்கு ஒரு ஆபத்துனா முதல்ல களத்துக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனையை வந்து தீவிரமாக எடுக்கக்கூடிய ஒரு மாநிலம் தான் வந்து பீகார். ஒரு முற்போக்கான மாநிலம். நம்மளுக்கு வந்து ஜெயபிரகாஷ் நாராயணன் வந்து கொடுத்த ஒரு மாநிலம். அதாவது எமர்ஜென்சி டைம்ல வந்து ஜெயபிரகாஷ் நாராயணன் வந்து கொடுத்த மாநிலம் நம்மளுடைய மாநிலம். அதாவது பீகாரை சொல்றாரு. அதன் பிறகு லல்லு பிரசாத் யாதவ் இது போன்ற முற்போக்கான நிறைய மனிதர்களை வந்து கொடுத்த ஒரு மாநிலம் இந்த மாநிலம். அந்த மாநிலத்துல வந்து பேசுறது ஒரு மகிழ்ச்சி. இந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை, அதுக்கு வந்து நான் இங்க குரல் கொடுக்குறேன். உண்மையாக இந்த பிரச்சனைக்கு வந்து நான் நிற்பேன். இந்த மக்களுக்கான தீர்வு வந்து நம்ம பெறுவோம் போராடி. சகோதரர் ராகுல் மற்றும் சகோதரர் தேஜஸ்வியோடு இணைந்து இந்த மக்களுக்கான ஒரு தீர்வு இப்போ இந்த எஸ்ஏஆர் மூலியமாக நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இதற்கான ஒரு தீர்வை வந்து நம்ம கொடுப்போம் அப்படின்னா வந்து அந்த மேடைகள்ல இவர் நம்ம ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து இப்பொழுது முக்கியமான ஹாட் டாபிக்காக போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். சரி, இவ்வளவு முற்போக்கான மாநிலம் தானே பீகார். இவ்வளவு நாளா திமுக பீகார் அவ்வளவு முற்போக்கான மாநிலமா தான் பார்த்தாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? ஸோ இந்த கேள்வி தான் வந்து அண்ணாமலை அவர்கள் அவருடைய எக்ஸ்தலத்துல வந்து எழுப்பிக்கிட்டே இருக்காரு. நிறைய கேள்விகளை வந்து முன் வச்சுக்கிட்டே இருக்காரு. குறிப்பாக ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம என்ன சொன்னோம்? தமிழ் படிங்க, ஆங்கிலம் படிங்க. படிச்சோமா? இன்னைக்கு பாருங்க, கூகுளோட தலைவரா சுந்தர் பிச்சைன்னு ஒருத்தர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் ஹிந்தி படிச்சிருந்தா என்ன பண்ணிருப்பாரு? செங்கல் வச்சு வீடு கட்டிட்டு இருப்பார். இன்னைக்கு வந்து கூகுள் தலை சிறந்த நிறுவனத்தில் தலைவராக இருக்கிறார். இன்று பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்கள்லாம் படிச்சுட்டு நல்ல ஆங்கிலம் தெரிந்த காரணம்லாம் நீங்க ஐடி கம்பெனியில் கை நிறைய சம்பளம் வாங்குறாங்க. இல்லாட்டி பாருங்க, ஹிந்தின்னாங்களே உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு பில்டிங் கட்டுறது யாருங்க? இன்னைக்கு பாருங்க, எல்லா வேலையும் வந்து யூபியில ஹிந்தி மட்டும் படிக்கிறவன் தான், பீகார்ல ஹிந்தி மட்டும் படிக்கிறவன் இங்க வந்து தமிழை கத்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம வீடு கட்டி தரான், சாலையை பிறக்கிறான், கக்கூஸ் கழுவுறான். இதாங்க ஹிந்தி படிச்சாங்க. குறிப்பாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, வடக்கன்கள், கக்கூஸ் கழுவு தான் லாக்கி, முட்டாள்கள், அறிவில்லாதவன், கோமியம் குடிக்கிறவன், திறமை இல்லாதவன், என்னென்ன பேச முடியுமோ
அவ்வளவு விஷயங்களை வந்து இந்த திமுகவுடைய முக்கியமான புள்ளிகள், ஏதோ வந்து 8வது கட்ட 9வது கட்ட நபர்கள் கிடையாது, எல்லாம் வந்து முதல் கட்ட 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் தான் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க. ஸோ இப்படி பீகார் மக்கள் குறித்து பேசிட்டு, பீகார் வந்து ஒரு பிற்போக்கான கல்வி அறிவு இல்லாத, பொருளாதாரத்துல பின்தங்கிய, எதுக்கும் தகுதி இல்லாத, லாய்க்கு இல்லாத ஒரு மாநிலம் மக்கள் அப்படின்னு பேசிட்டு, இன்னைக்கு அப்படியே உள்டா அடிச்சு மு.க.ஸ்டாலின் அங்க போய் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரொம்ப முற்போக்கான மாநிலம், இந்தியாவுல ஜனநாயகத்துக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல வர மாநிலம் பீகார் தான், அந்த அளவுக்கு ஒரு முற்போக்கான ஒரு மாநிலம். ஜெயபிரகாஷ் நாராயணன் கொடுத்திருக்காங்க, லல்லு பிரசாத் யாதவ் இங்க இருந்து வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான மனிதர்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு வல்லமை, ஒரு ஆற்றல் வந்து பீகாருக்கு தான் இருக்கு அப்படின்லாம் வந்து உருட்டி இருக்காரு. இதுதான் வந்து அண்ணாமலை அவர்கள் ஒரு கேள்வியாக கேட்டிருக்காரு. என்னங்க வந்து இப்படி இங்க உருட்டிட்டு அங்க போய் அப்படி உருட்டுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ஒரு கேள்வியை வந்து முன் வச்சிருக்காரு. அண்ணாமலை மட்டும்தான் கேள்வியை முன் வச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இன்னொரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீகாருக்கு போயிருக்காரு நம்முடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள், ரொம்ப வாழ்த்துக்கள், ரொம்ப ஏதோ போராட்டம் செய்ய வந்து போயிருக்காரு, ரொம்ப வாழ்த்துக்கள், போராட்டம் வெற்றி அடையட்டும், அதெல்லாம் வந்து பேசிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மண்ணுக்கு போயிருக்கீங்க, புத்தகையா வந்து அங்க இருக்கு, போதி மரத்தடியில உட்காந்து புத்தருக்கு ஞானம் வந்த இடம் அந்த பீகார் மண் அப்படின்றது வந்து, தயவு செய்து உங்களுக்கும் வந்து கொஞ்சம் ஞானத்தை வந்து அந்த மண் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னடா இது இப்படி சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, எது தொடர்பாக இது சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாகத்தான் இது வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு, கோட் பண்றாரு. விபி மண்டல் பிறந்த மண் அது, அப்புறம் கற்பூரி தாக்கூர் இருந்த மண் அது, லல்லு பிரசாத் யாதவ், அதுக்கப்புறம் சரத் யாதவ், இப்படியான நிறைய மனிதர்களை, முற்போக்கான நிறைய நபர்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ண மண் அது, கொடுத்த மண் அது. ஸோ அந்த மண்ணில் நீங்க இருக்கிறீங்க, தயவு செய்து அந்த மண் உங்களுக்கும் அப்படியான ஞானங்களை வந்து தரட்டும், ஞானத்தை வந்து தரட்டும் அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நீங்க பீகார்ல இருந்து புறப்பட்டு தமிழ்நாடு வந்த பிறகாக வாட்சி இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து ஒரு முடிவு வந்து எடுங்க, அதை நடத்துவதற்கான உத்தரவுகளை போடுங்க. பீகார் மண் வந்து அதுக்கான ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்கு, அவங்க நடத்தி முடிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில இடஒதுக்கீடுலாம் வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில நீங்களும் அந்த மண்ணுக்கு போயிருக்கீங்க, உங்களுக்கும் புத்தருக்கான அந்த ஞானமும், இப்படி விபி மண்டல் இன்னும் பிற தலைவர்களுக்கான அந்த ஞானமும் வந்து உங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கிண்டலாக ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு. ஸோ இப்படியாகத்தான் வந்து இந்த விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. இங்க ஒரு மாதிரியாக உருட்டிட்டு அங்க போயிட்டு என்னென்ன பேச முடியுமோ எல்லாத்தையும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்ப என்ன இவங்க சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீகார்ல வந்து 65 லட்சம் பேரை வந்து நீக்கிட்டாங்க, இது வந்து பிஜேபியினுடைய ஒரு அஜெண்டா, பிஜேபி கீ கொடுத்து எலெக்ஷன் கமிஷனை இயக்குறாங்க அப்படின்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். சரி, இப்போ உங்களுடைய திமுகவுடைய நோக்கம் என்ன? அந்த 65 லட்சம் பேர்ல வந்து குறைந்தபட்சம் ஒரு 7-8 லட்சம் பேரை இங்க சேர்த்துருவாங்க அப்படின்லாம் வந்து நிறைய செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதற்கு நிறைய பொங்கல்லாம் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க திமுகவிட. அங்க நீக்கிட்டு இங்க சேர்க்கறீங்களா, அப்போ வந்து பிஜேபி இங்க பூர முடியாம இருக்கு, இந்த போலியான வாக்காளர்களை சேர்க்கறதன் மூலயமாக, பீகார்ல இருந்து புதிய வாக்காளர்களை சேர்க்கறதன் மூலயமாக தமிழ்நாட்டிலும் 26ல ஆட்சி பிடிக்க பிஜேபி முயற்சி பண்றாங்க அப்படின்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, ரைட். சரி, அங்கிருந்து நீக்கிட்டு கொண்டாந்து அந்த மக்களை இங்க சேர்க்கறாங்க பாதி பேரை அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குல்ல அப்படின்னு திமுக சொல்றாங்க இல்லையா? சோ அதற்காக தமிழ்நாட்டுல என்ன போராட்டத்தை திமுக முன்னெடுத்துட்டாங்க, என்ன போராட்டத்தை முன்னெடுத்துட்டாங்க அப்படின்றத ஒரு பக்கம் இருக்கட்டும், என்ன பேசுனாங்க முதல்ல, அறிக்கையா அதெல்லாம் வெளியிட்டாரா மு.க.ஸ்டாலின் அவர்கள் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? சோ அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து இங்க வந்து சேர்க்கக்கூடாது, புதிய வாக்காளர்களை வந்து வட மாநில வாக்காளர்களை கிட்டத்தட்ட 6-7 லட்சம் பேரை வந்து இங்க புதுசா சேர்க்க போறேன்றாங்க, அப்படி யாரையும் சேர்க்கக்கூடாது அப்படின்னு போல்ட்டா இங்க எதனா பண்ணாரா ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு பார்த்தா, எங்கடா எவனையுமே காணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சோ இங்க நீங்க போல்ட்டா வந்து யாரையும் இங்க சேர்க்கக்கூடாது, அங்க நீக்கிறீங்க அப்படின்னா யாரையும் இங்க சேர்க்கக்கூடாது, கரெக்டா தான் சேர்க்கணும், நாங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி வட மாநிலத்தினருடைய எண்ணிக்கையை வந்து இங்க அதிகப்படுத்தக்கூடாது, அவங்க வராங்க, உழைக்கிறாங்க, போறாங்க, ஸோ அவங்களுடைய வாக்கு பட்டியலை வந்து, அவங்களுடைய அந்த வாக்காளர் பட்டியலை வந்து இங்க ஆட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப தீவிரமாக திமுக முன்னெடுக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னுத்தையும் இல்ல. சும்மா அங்க போயிட்டு வந்து ஒரு விளம்பரம், ஒரு நேஷனல் மீடியாவுடைய அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் ஏதோ உருட்டிக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி அவங்களுடைய ஆக்ஷன் என்னவாக இருக்கு இது தொடர்பாக அப்படின்னு பாத்தீங்கன்னா 0ல தான் இருந்துகிட்டு இருக்கு. தேர்தல் ஆணையம் வந்து நாங்க அப்படி பண்ணல அப்படின்னு சொல்றாங்க, இல்ல நீங்க அப்படிதான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி சொல்றாரு, கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா திமுக அதை எப்படி அப்ரோச் பண்றாங்கன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா?
அங்க ஏன் நீங்க சரி 65 லட்சம் பேர் ஏன் நீக்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அளவுல ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டத்தை தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக, பிஜேபிக்கு எதிராக திமுக நடந்துச்சா தமிழ்நாட்டுல? ஏன் நீங்க தமிழ்நாட்டில் நடத்தல? இது ஒரு நேஷனல் இஷ்யூ தானேங்க இது. தமிழ்நாடு பீகார்ல மட்டும் நடக்கல, இது கர்நாடகாவில் நடக்குது, அப்புறம் இன்னொன்னு சில மாநிலங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது வந்து ஒரு நேஷனல் இஷ்யூ. ஒரு நேஷனல் இஷ்யூவாக இது இருக்கும் பொழுது ஏன் நீங்க தமிழ்நாட்டுல 65 லட்சம் பேர் ஏன் நீக்கிறீங்க? ஏன் தேர்தல் ஆணையம் இப்படி பண்றீங்க? ஏன் வந்து பிஜேபி தேர்தல் ஆணையத்தை இயக்குறாங்க? இப்படி எல்லாம் வந்து நீங்க முன்வைத்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்துறாங்கல்ல, ஏன் நடத்தல? சரி, அப்படி நடத்தல. அங்க நிக்கக்கூடிய வடமாநில மக்களை வந்து இங்க வாக்காளர்களை சேர்க்கக்கூடாது அப்படி முன் வச்சாவது ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்கணும்ல நீங்க. அதுவும் நடத்தல. எதுவுமே நடத்தாம நான் பீகாருக்கு போறேன், அந்த மக்களுக்கு ஆதரவா நான் போராட போறேன் அப்படின்னு சொல்லி போறீங்களே, இது யார முட்டாளாக்குற வேலை? இங்க 13 நாளா வந்து தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் மாளிகைக்கு வாசல்ல உட்காந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. எங்களுடைய சம்பளத்தை குறைய கூடாது, எங்களை வந்து தனியார் கிட்ட கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த மக்களை வந்து உங்க ஒரு ஆளை வச்சே வந்து வழக்கு போட வச்சு, அந்த வழக்கு அடிப்படையாக வச்சு அந்த மக்களை இரவோடு இரவாக அடிச்சு விரட்டுறீங்க. அங்கிருந்து இங்க போராடக்கூடிய மக்களுடைய கோரிக்கைகளை கேட்க முடியாம, நிறைவேற்ற முடியாம அவங்கள அடிச்சு விரட்டிட்டு பீகாருக்கு போய் பீகாருடைய மக்கள் உரிமைகள் நாங்க பெற்றுத்தர போறோம்னு சொல்றீங்க பாத்தீங்களா? இது யார முட்டாளாக்குற வேலை? யாரு வந்து இதை கேட்க நம்மலாம் என்ன உடன்பிறப்புகள் நினைச்சுக்கிட்டாங்களா என்ன ஏதுன்னு நமக்கு வந்து தெரியல. இதுல இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வேன்ல வந்து ஜீப்ல வந்து போறாங்க. யார் யார் போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் முதலாவது வந்து ராகுல் காந்தி, ரெண்டாவது வந்து நம்ம எம்.கே. ஸ்டாலின் அவர்கள், மூன்றாவது வந்து தேஜஸ்வி யாதவ் அவர்கள், நான்காவது வந்து பிரியங்கா காந்தி அவர்கள், ஐந்தாவது கனிமொழி. இப்படிலாம் வந்து இவங்கெல்லாம் வந்து போயிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அடிமட்டத்துல இருந்து உழைச்சி 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 ஒரு கொள்கையை பேசி மக்களோட பிரச்சனைக்கு போராடி மேல வந்து இந்த உயரத்தை எட்டியிருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாம் வாரிசு, எல்லாம் வாரிசு அரசியலை வச்சு அந்த இடத்துக்கு வந்து உட்காந்துக்கிட்டு நாங்க அடித்தட்டு மக்களுடைய உரிமைக்கு போராடிக்கிட்டு இருக்கோம், நாங்க அடித்தட்டு மக்கள் மேல வரணும். நீங்க இருக்கும்போது அவன் எப்படி மேல வருவான்? நாங்க அவன் மேல வரணும் நான் போராடிக்கிட்டு இருக்கோம். இல்ல எனக்கு புரியல. நீங்க மேல எல்லாம் உட்காந்துக்கிட்டு அடித்தட்டு மக்கள் மேல வரணும், அவன் அப்புறம் மேல வருவான்? அப்புறம் நீ எல்லாம் மேல உட்காந்துட்டு இருக்கிய? அப்புறம் ஃபுல்லா வாரிசு அரசியல் எல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு நான் வந்து அடித்தட்டு மக்களுக்கு போராடுறேன், அவன் மேல வரணும்னு நான் ட்ரை பண்றேன். யார ஏமாத்துறீங்க? என்ன திமுக காரன் நினைச்சீங்களா? எல்லாம் எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் திமுக காரன் நினைச்சீங்களா? எல்லாருமே அப்படிலாம் ஒன்றும் ஏமாற முடியாது அப்படின்னு வந்து மக்கள் நிறைய கமெண்ட் வந்து பதிவு பண்றாங்க சமூக வலைதளங்கள்ல. ஸோ அதைத்தான் நான் இங்க வந்து தெரிவிக்க விரும்புறேன். ஸோ ஒரு கேலிக்கூத்தான ஒரு நிகழ்வு தான் இது. பீகாருக்கு போயிட்டு அந்த மக்களுக்கு போராடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் மீடியாவுடைய ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுலாம் வந்து என்னை பொறுத்த அளவில் வந்து எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. ஏன்னா பீகார்ல எலெக்ஷன் வருது, அங்க காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கணும், லல்லு பிரசாத் தேஜஸ்வி யாதவ் அவர்கள் வந்து அந்த கூட்டணி ஆட்சி பிடிக்கணும், அவங்க எதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவரு என்னமோ மு.க. ஸ்டாலின் அங்க போயிட்டு நான் அதை புரட்சி பண்ண போறேன்னு போயிருக்காரு. சரி, ஓகே, நல்லது நல்லது அப்படின்னு முடிச்சுட்டு போக வேண்டியதுதான். முதல்ல ஒண்ணு சொன்ன பாத்தீங்களா, அந்த பழமொழி திரும்ப நான் இங்க சொல்றேன். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவங்க வானம் ஏறி வைகுண்டம் போனாங்களாம்.